நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கியூமிக் வீடியோ நிறைய போட்டோம். இப்போ நிறைய பேர் வாங்கினீங்க என்னன்னு சொன்னீங்கன்னா, கியூமிக் வந்து போட்டால் குளவல்னு பிடிச்சிக்கிட்டுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் கரையுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அப்படியே கொட்டிக்கிறீங்க. அப்படியே கொட்டக்கூடாதுங்க. இப்படி லேசாக இங்கே காட்டுப்போம். இந்த கியூமிக் வந்து ஒரிஜினல் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பலன்னு மின்னு இப்படி பிடிச்சிங்கன்னா அப்படியே இந்த மாதிரி கட்டியாக வரணும். இந்த மாதிரி கட்டி வந்தது அப்படின்னாவே அது ஒரிஜினல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 4 தான் போட்டிருக்கிறா பாருங்கள். இப்போ 4 தான் போட்டிருக்கிறா. அது கரைஞ்சி கீழே போகிறது. தண்ணியில் பட்டுற போகுது செல்லு பாருங்கள் எந்த அளவுக்கு கரைஞ்சி கீழே போகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் தான் போட்டால் அதுக்கே இந்த அளவுக்கு கரையுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டு முழுசாக காட்டுது நல்லா போகிற வரைக்கும். அப்போ தான் உங்களுக்கு புரியும் எது ஒரிஜினல் அப்படின்ட்டு. இப்போ நிறையா நண்பர்கள் வாங்கிட்டு நன்றி சொன்னீங்க, பரவாயில்லைங்க, இதுக்கு முன்னாடி நாங்கள் பயன்படுத்தினது இந்த அளவுக்கு ரிசல்ட்டே இல்லை, ரெண்டாவது இந்த மாதிரி சைனிங் வரல அப்படின்ட்டு. உங்களுக்கு மண்ணும் மாறும், செடியும் நல்லா இருக்குது. ஏன்னா இதை நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மண்ணுடைய பிஹெச் லெவலே உங்களுக்கு மாறும். மண்ணுடைய நீர்பிடிப்பு தன்மை, மண்ணினுடைய வேர், இந்த செடியுடைய வேர் வந்து மண்ணில் வளர்றது எல்லாமே வளரும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி குச்சி காட்டுவோம். அதாவது பேரலுக்கு தகுந்த மாதிரி குச்சி வச்சுக்கணும். 200 லிட்டர் ஆல்ரெடி இருக்குது. அதனால் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நம்ம சாணப்பாசி கரிசல் கலக்குவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே காட்டுப்போம். இந்த பேரல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரிச்செடுத்து அது பிரிச்செடுக்கிற வீடியோ எப்படின்னு போட்டிருப்போம். விவசாயிகளே பாக்டீரியாவும் தயாரிச்சுக்கலாம், உரமும் தயாரிச்சுக்கலாம். அவருக்கு தேவை பார்த்தீங்கன்னா இந்த ஒரே 1 லிட்டர் சாணப்பாசி கரிசல் இப்போ அந்த பேரில் காட்டுப்போம். இப்போ அந்த பேரில் தீர்ந்துருச்சு. அதுக்கு போடுறதுக்காக நம்ம இந்த 1 லிட்டர் கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். இப்போ அதை போடும்போது அதுலேயே மீனமிலம், பொட்டாசு நம்மளே தயாரிச்சுக்கலாம், நுண்ணூட்டமும் தயாரிச்சுக்கலாம், என்பிகேவும் தயாரிச்சுக்கலாம். எல்லாமே இந்த சாணப்பாசி கரிசல் 1 லிட்டர் இருந்தாவே போதும். அது எப்படிங்கிற வீடியோ நம்ம லோவி இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். போடுதா இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் தான் போட்டான், அதுக்கே எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்குன்னு பாருங்க. இங்கே காட்டு. இப்போ தான் இப்போ அடுத்தது நம்ம மறுபடியும் போடுறோம். இதே மாதிரி போட தண்ணி சுற்றுது பார்த்தீங்களா, சுத்த கியூமிக் போட்டு திட்டாக இருக்கக்கூடாது. இப்படி பரவலாக போட்டுவிட்டு இப்படி மறுபடியும் நல்லா சுற்றி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா கரையும், இதில் உள்ள சத்தும் கிடைக்கும், நம்ம ட்ரிப்பில் உடையிலே அடைக்காது. இப்போ காட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வேகமாக சுற்றி விட்டுக்குங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்ருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இதுக்கு முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ப்ரெஷர் வாட்டர் அடிப்போம் பார்த்தீங்களா ஓஸில், அந்த மாதிரி அடிச்சிங்கனாலும் உங்களுக்கு டக்குன்னு கரைஞ்சிடும்.